வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான புதினா பட்டாணி பிரியாணியும் கூடவே சோயா குருமாவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா டேஸ்டியான இந்த லஞ்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பேர் சித்ரா, என்னோடய சேனல் நேம் குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். வாங்க இப்போது இந்த சூப்பரான பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாங்க. இப்போ சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம், தக்காளி 2, ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாங்க, பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம், பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு 2 கிராம்பு, மராட்டி மொக்கு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம இந்த புதினாவும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேனில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தாளிக்கிற பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி மொக்கு எடுத்துக்கலாங்க. இது வறுபட்டதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். இது லைட்டாக செவக்க ஆரம்பித்ததை நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாங்க. இந்த பிரியாணி நம்ம குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது வதங்கின பிறகு தக்காளி போட்டு அதையும் வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ பச்சை பட்டாணி அதையும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ கொஞ்சமாக பிளெயின் மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இதில் ஸ்பைசி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் இதில் காரம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணி வடிகட்டிட்டு இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படி வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை உப்பு போதுமானு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 சவுண்டு வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். சோயா நல்லா ஊற வச்சுருந்தது நல்லா ஊறிஇருக்குங்க. நல்லா பிழிஞ்சிட்டு நார்மல் வாட்டர்லேயே போட்டுடலாம். பாதியும் ஒரு அலசிட்டு பிழிஞ்சிட்டு நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த சோயா குருமாவுக்கு உருளைக்கிழங்கு 1 வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. வெங்காயம் இது போல் 1 சின்னதாக கட் பண்ணிக்கலாம், தக்காளி 1 கட் பண்ணிக்கலாங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு
கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி பூண்டு கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பும் கூட சேர்த்துட்டேங்க. இது நல்லா இந்த போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோயா குருமாவுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. கூடவே ப்ளெயின் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேவைப்படுற காரம் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஊற வச்சுருந்த சோயா உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வேகணும். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் இதில் போட்டுட்டேன். போட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டுங்க. இப்போ சோயாவும் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த தேங்காய் விழுதாது இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து ஊற்றிடலாங்க. உப்பு பத்தலைன்னா இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ பிரியாணி நல்லா வெந்து நம்ம இறக்கி வச்சுட்டோம். அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த புதினா பட்டாணி பிரியாணி நல்லா வெந்துருச்சுங்க. கரண்டியில் இது போல் கிளறிட்டு எடுத்து வச்சிடலாங்க. நல்லா டேஸ்டியான புதினா பட்டாணி பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ இந்த குருமாவும் பச்சை வாசனை போக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. சப்பாத்திக்கும் இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்குங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதித்த பிறகு மேலே கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. டேஸ்டியான சோயா குருமாவும் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி மின்ட் பீஸ் பிரியாணியும் சோயா குருமாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.